இங்கு வந்து பாத்தீங்கன்னா கள நிலவரம் உச்சகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த களத்துல எப்படி இருக்கிறது, இந்த கள நிலவரம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னா மற்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அப்படிங்கிற நிலையில ரவுண்ட் அடிச்சாலும் இந்த தொகுதியில 2 நாட்கள் நாம செலவு பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் முழு மூச்சாக அங்கு களமாடிக்கிட்டு இருக்காங்க. சிங்கை ராமச்சந்திரனை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில தீவிரமா களமாடிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இது தன்மான பிரச்சனை, அதிமுக அங்கு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை இங்க இருமுனை போட்டி தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இருமுனை போட்டி யார் யாருக்கு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் இங்க களத்துல போட்டியே இருந்துட்டு இருக்கு. அப்ப திமுக இங்க களத்துல இல்லையா அப்படின்னா திமுக சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில பின்வாங்கிய நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. மிக பெரிய அளவுல பாஜகவையோ அல்லது அண்ணாமலையோ எதிர்க்கல. சரி, அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்க கோவையில கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதா அப்படின்னா கடந்த காலத்தில் கணிசமான வாக்குகளை பெற்றாலும் வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் வாக்கு வங்கி கோவை மண்டலத்தில் இல்லாமல் இருந்தாலும் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கோவையை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு சாதகமான ஒரு நிலையில தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா திமுகவுடைய எம்பிக்கள் 5 ஆண்டு காலமாக எப்படி எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் திமுக கூட்டணியுடைய எம்பி நடராஜன் அவர்கள் எப்படி களத்தில் இருந்தாங்களோ அதே போலதான் அதிமுக தொடர போகிறது. திமுக எம்பி வெற்றி பெற்றாலும் அவங்க தொகுதிக்கு செய்ய மாட்டாங்க. அவங்க தொகுதிக்கு செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் வேண்டும் அப்படிங்கிற மனநிலை தான் கோயம்புத்தூர் முழுவதிலும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. களத்துடைய உண்மை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை விட பல படி மேலதான் அவருடைய செயல்பாடுகள் முன்னணியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்துட்டு இருக்கு. இதற்கான காரணம் முதல் நிலையில பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் அண்ணாமலை முதல் நிலையில இருந்துட்டு இருக்காங்க. 2வது நிலையில அதிமுகவுடைய சிங்கை ராமச்சந்திரன், 3வது நிலையில தான் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வினோத். சார், கோவை தொகுதியின் இறுதி கட்ட கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் தேர்தலுக்கு சில மணி நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில நாட்கள் தான் இருந்துகிட்டே இருக்குது. இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் விரைவாகவே சென்றும் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துக்கு நேரம் போதாது அப்படிங்கிற நிலையில தான் களத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் அதே நேரத்தில் இந்த கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கு வந்து பார்த்திங்கன்னா கள நிலவரம் உச்சகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் எல்லாருக்குமே தெரிந்ததுதான், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கு நேரடியாக களம் காணக்கூடிய நிகழ்வு. இந்த அண்ணாமலை இங்கே போட்டியிடுறதுனால இந்த களம் எப்படி இருக்கிறது, இந்த களத்தில் யார் வெற்றி பெற போகிறார்கள், யார் 2வது இடத்துக்கு வர போகிறாங்க, யார் டெபாசிட்டை இழக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லோர் மட்டத்திலையுமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நாம் பொறுத்த வரைக்கும் இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் 2 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ரவுண்ட் அடித்தோம். இந்த களத்தில் எப்படி இருக்கிறது, இந்த கள நிலவரம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னா மற்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அப்படிங்கிற நிலையில் ரவுண்ட் அடித்தாலும் இந்த தொகுதியில் 2 நாட்கள் நாம் செலவு பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறதா. ஏன்னா இந்த கோவை அப்படின்னாலே அதிமுகவுடைய கோட்டை. அங்கு அதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் களம் கண்டிருக்காங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் முழு மூச்சாக அங்கு களமாடிக்கிட்டு இருக்காங்க. சிங்கை ராமச்சந்திரனை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில தீவிரமா களமாடிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இது தன்மான பிரச்சனை, அதிமுக அங்கு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை ஸ்ட்ரிக்டாகவே எஸ்பி வேலுமணிகிட்ட சொல்லியிருக்காங்க. மற்ற தொகுதியில் நாம தோத்தா கூட பரவாயில்ல, இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் அதுவும் அண்ணாமலையிடம் அதிமுக தோல்வி அடையக்கூடாது. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக கொங்கு மண்டலத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை வெற்றி பெற்று எடப்பாடியாருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் களமாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி களமாடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த பக்கம் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு எதிராக மிக தீவிரமாக, அதாவது இந்த தொகுதியில் அண்ணாமலை மட்டுமல்ல பிரதமர் மோடி அவர்கள் கூட இந்த தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் தன்னுடைய முதல் வாகன பேரணியை வந்து இங்கே துவக்கிறாங்க. அப்போ கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் இருந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாகத்தான் பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த தொகுதியில் மும்முனை போட்டி நிலவுகிறதா அல்லது இருமுனை போட்டி நிலவுகிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் பல மீடியாக்கள்ல இருந்துகிட்டே தான் இருக்கு.
ஏன்னா மும்முனை போட்டி அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரடி கள நிலவரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருமுனை போட்டி தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இருமுனை போட்டி யார் யாருக்கு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் இங்க களத்துல போட்டியே இருந்துட்டு இருக்கு. அப்போ திமுக இங்க களத்துல இல்லையா அப்படின்னா திமுக சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில பின்வாங்கிய நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவுல பாஜகவையோ அல்லது அண்ணாமலையோ எதிர்க்கல. அங்கு அவருடைய பிரச்சாரங்களை எல்லாம் நாம நேரில் போய் பார்க்கும்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன நலத்திட்டங்களை எல்லாம் செய்தாங்க. பெண்களுக்கு மாதந்தோறும் கொடுக்கப்பட்ட 1000 ரூபாய், இலவச பேருந்துகள், இது போன்ற பல்வேறு திட்டங்களை முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை முன்னிறுத்தி தான் அங்கு வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எதிரும் புதிருமாக இங்கு களத்திலிருந்து மோதக்கூடிய கட்சிகள் அப்படின்னா அண்ணாமலையும் எஸ்பி வேலுமணி சிங்க ராமச்சந்திரன் தான் நேரடியான ஒரு மோதல் போது. சிங்க ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை நேரடியாக தாக்குவது, பாஜகவை தாக்குவது அப்படிங்கிற நிலையில தான் கவனத்தை ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தொகுதியில் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக பெரிதும் நம்பி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அதாவது இஸ்லாமியர்களுடைய வாக்கு 8% வாக்கு தங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கோவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டை. அதே நேரத்தில் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய நடராஜனை பொறுத்த வரைக்கும் தொகுதி பக்கமே வரல, மக்களுக்குடைய தேவைகளை நிறைவேற்றல, இக்கட்டாக மாட்டி இருக்கும் போது கூட தொகுதிக்கு வரல அப்படிங்கிற விமர்சனங்களை அங்கே மக்கள் முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுடைய கோட்டையாக இருந்தாலும் அதில் ஓட்டம் விழுந்துருச்சு அப்படின்னு கூட நாம் எடுக்கலாம். ஏன்னா அங்கே தொகுதிக்கே வரல அப்படிங்கிற விமர்சனங்களை நாம் அங்கே தொகுதியில் பார்க்க முடிகிறது. அதிமுக சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்க ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் சிங்காநல்லூர் தொகுதியில் அவருக்கு செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. அங்கு மக்கள் மத்தியிலையும் அவருக்கு ஆதரவு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ இருந்துகிட்டு இருக்காங்க. கோவை மேற்குல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பரவலாக அங்கு அண்ணாமலையுடைய செல்வாக்கு, அண்ணாமலைக்கு ஆதரவு கோஷம் கோயம்புத்தூர்ல ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா சரி அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்க கோவையில் கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதா அப்படின்னா கடந்த காலத்தில் கணிசமான வாக்குகளை பெற்றாலும் வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் வாக்கு வங்கி கோவை மண்டலத்தில் இல்லாமல் இருந்தாலும் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கோவையை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு சாதகமான ஒரு நிலையில தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் சிறு குறு தொழில் செய்யக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வரும்போது மின்சார கட்டணம் குறைவு அப்படிங்கிற வார்த்தையை முன் வச்சாங்க. ஆனால் மின்சார கட்டணம் உயர்ந்து நிற்கிறது. அங்கே தொழில்துறைகள் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மின்சார உயர்வுனால பெரிய அளவு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரைக்கும் தங்கள் தொழில்கள் பாதிக்கப்படுவது, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேட்பாளர் தங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ திமுகவுக்கு கொடுத்தா ஐஎன்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாநிலங்களில் விமர்சனங்கள்ல இருக்கிறதுனால திமுக வெற்றி பெற்றாலும் மத்தியில் வந்து யார் பிரதமர், யார் ஆட்சிக்கு வரப்போறாங்க, அல்லது ஐஎன்டிஏ கூட்டணி வெற்றி பெறக்கூடிய நிலையில வருமா அப்படிங்கிற கேள்விகள் கருத்து கணிப்புகள் மூலமாக கொஸ்டின் மார்க்கோட இருக்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தனிச்சு நிற்கிறாங்க. அது ஒரு சென்ட்ரல் பார்ட்டி, யாரு கூடயுமே அலையன்ஸ் கிடையாது. அப்போ அதிமுகவுக்கு வாக்களித்தாலும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாது. திமுகவுடைய எம்பிக்கள் 5 ஆண்டு காலமாக எப்படி எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் திமுக கூட்டணியுடைய எம்பி நடராஜன் அவர்கள் எப்படி களத்தில் இருந்தாங்களோ அதே போலதான் அதிமுக தொடரப்போகிறது. திமுக எம்பி வெற்றி பெற்றாலும் அவங்க தொகுதிக்கு செய்ய மாட்டாங்க. அப்போ தொகுதிக்கு செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் வேண்டும் அப்படிங்கிற மனநிலை தான் கோயம்புத்தூர் முழுவதிலும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகளையும் அதிக அளவில் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர்ல பொறுத்த வரைக்கும் போதை கடத்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால இந்த போதை கடத்தலை தடுப்பதற்கு என்ஐஏ என்சிபி போன்ற அலுவலகங்கள் கோயம்புத்தூர்ல கொண்டு வரப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனமலை நல்லாறு திட்டம், அதே நேரத்தில் நொய்யல் நதிநீர் சீரமைப்பு, சிறு குறு தொழில்களுக்கு மத்திய அரசுடைய மானியம் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அங்கு வந்து ஏற்கனவே சொன்னது போல வந்து தொழில்துறைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அதே நேரத்தில் வந்து கல்வி அறிவு பெற்றவர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிறதுனால மத்தியில் யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மனநிலை தான் அங்கு கோயம்புத்தூர் முழுவதும் இருந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி தனக்கு சாதகமான ஒரு போக்காக வியூகமாக இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் வரும்போது பாஜக இங்கே அதாவது பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெற போகிறது, அதிமுக வெற்றி பெற போகிறது அப்படிங்கிற கணிப்புகளை பல்வேறு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி கணிசமான வாக்குகளை பெறும் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டாங்க. 2வது இடத்துக்கு பாஜக வெறும் அப்படிங்கிற நிலையிலையும் அந்த ஊடகங்கள் மற்ற கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிட்டே இருந்துச்சு. ஆனால் களத்துடைய உண்மை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை விட பல படி மேலே தான் அவருடைய செயல்பாடுகள் முன்னணியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்துட்டு இருக்கு. இதற்கான காரணம் மத்தியில் யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு வாக்களித்தால் தான் தங்களுடைய தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து சேரும். அப்போ மத்தியில் மோடி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பல்வேறு கருத்து கணிப்புகள் எல்லாம் மோடி அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுனால இந்த கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்தால் தொகுதிக்கு நல்ல பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மனநிலை தான் இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் வந்து செல்லக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இவர் யாரு அப்படின்னா அதிமுகவுடைய கடந்த கால மேயர். அப்போ திமுகவில் இருக்கக்கூடியவங்களே அவரை ஏற்றுக்கல. செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறதுக்காக சீட் கொடுத்தாங்க. ஆனால் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் தான் அங்கே தொகுதி முழுவதும் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கணபதி ராஜ்குமார் வரக்கூடிய பகுதிகளில் வந்து திமுகவினர் பெரிய அளவில் கலந்துக்கலாம அதிருப்தியோடு தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த அதிருப்தியாக இருக்கக்கூடிய திமுகவினர் கூட பாஜக பக்கம் திரும்பி விட்டார்களோ அப்படிங்கிற கேள்விகள்லாம் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 8% வாக்கு இஸ்லாமியுடைய வாக்கு இருக்கிறது. அதை முழுவதுமாக திமுக அள்ளி விடலாம் அப்படிங்கிற கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பல தலைவர்கள் அண்ணாமலையை சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க உத்தரப்பிரதேசத்தில் எப்படி வாரணாசி, லக்னோ போன்ற தொகுதியில் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இஸ்லாமியர்களுடைய ஒரு பிரிவினர் வாக்களிக்கிறார்களோ அதே போன்ற நிலை கோயம்புத்தூரில் உருவாக போகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த கோயம்புத்தூருடைய இறுதிக்கட்ட கள நிலவரத்தை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல் நிலையில பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் அண்ணாமலை முதல் நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க. 2வது நிலையில அதிமுகவுடைய சிங்கை ராமச்சந்திரன், 3வது நிலையில தான் திமுக தள்ளப்படுகிறது. அப்ப போட்டி அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். இதுல அண்ணாமலை வெற்றி அப்படிங்கிற நிலையில முன்னணியை நோக்கி குதிரை வேகத்தில் பாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் தற்போதைய ஒரு கள நிலவரமாக இருந்துகிட்டு இருக்கு. எங்களோடு இணைந்து கோவை தொகுதியின் இறுதிக்கட்ட கள நிலவரத்தை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.